இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனம். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். பிதாவாகிய தேவன் தம்மிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தான் தேவனிடத்திலிருந்து வந்து தேவனிடத்திற்கு திரும்ப போவதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து தம்முடைய சீடர்களுக்கு சில காரியங்களை கற்றுத்தர விரும்பினார். அனுதினமும் பாவமர கழுவப்படுதலையும் மனத்தாழ்மையையும் முன்மாதிரியான வாழ்க்கையும் வாழ்வதற்கான காரியங்களை கற்றுத்தர விரும்பி ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய கால்களை கழுவவும் தான் கட்டியிருந்த சீலையினாலே துடைக்க தொடங்கினவுடன் பேதுரு தடுத்தபோது, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொன்ன உடனே தன்னுடைய கால்களையும் கைகளையும் தலையும் கூட கழுவ வேண்டும் என்று அவன் சொன்னான். முழுகினவன், அதாவது மறுபடியும் பிறந்தவன், திரும்பவும் பிறக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அனுதினமும் செய்கிற பாவத்திலிருந்தும் பாவ நினைவிலிருந்தும் கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இது ஆவிக்குரிய சுத்திகரிப்பின் அடையாளம். அப்படி சுத்திகரிக்கப்படவில்லை என்றால் தேவனிடத்தில் நமக்கு பங்கும் பந்தமும் பாக்கியமும் உறவும் உரிமையும் இல்லை. அனனியா தீர்க்கதரிசி அப்போஸ்தலனாகிய பவுலிடம், நீ தாமதிக்காதபடி கர்த்தருடைய நாமத்தினாலே நீ ஞானஸ்நானம் பெற்று பாவங்களற கழுவப்படு என்று ஆலோசனை சொன்னான். இருதயத்தின் அக்கிரம நினைவுகள் பொல்லாப்பு நீங்க நாம் கழுவப்பட வேண்டும் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். ஷேக்ஸ்பியர் எழுதின மேக்பத் என்கிற நாடகத்தில் லேடி மேக்பத், ஆல் பர்ஃப்யூம்ஸ் ஆஃப் அரேபியா வில் நாட் ஸ்வீட்டன் திஸ் லிட்டில் ஹேண்ட் என்று அவள் இரவு வேளையில் எழுந்து தன்னுடைய கைகளை கழுவிக்கொண்டே இருப்பாள். டங்கன் என்கிற ராஜாவை கொலை செய்த அந்த இரத்தக்கரை தன்னுடைய கையில் இருப்பதாகவும் அந்த இரத்த வாடை தன்னுடைய கரத்திலிருந்து போகவில்லை என்றும் அனுதினமும் இரவு முழுவதும் கைகளை கழுவிக்கொண்டே இருப்பாள். அரபிய தேசத்தின் எல்லா வாசனை திரவியங்களும் தன்னுடைய கைகளில் காணப்பட்ட அந்த இரத்தக்கரை போக்கவில்லை என்று அவள் சொல்லுவது போல அமைந்திருக்கும். அதே போல நம்முடைய பாவக்கரைகள் எந்த வாசனை திரவியங்களினாலும் எந்த சோப்பினாலும் போகாத கரைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மாத்திரமே நாம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட முடியும். நம்முடைய பாவங்களற கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து இரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்ட தெய்வமே, எங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு அனுதினமும் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தத்தை நோக்கி செல்லத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.